ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். வீடே கம்மன்னு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு பருக்க கூட அடிப்பிடிக்காது, குலையவும் குலையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போகிறவங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப சூப்பராக வரும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இப்போ மட்டன் 1/2 கிலோ வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதை வேக வச்சுருவோம். இப்போ வாஷ் பண்ண மட்டனை ஒரு குக்கரில் போட்டுட்டு அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருங்க. அரை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் இப்போ 200 கிராம் வெங்காயமும் 200 கிராம் தக்காளியும் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். உங்கள்ட்ட பெரிய பச்சை மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இல்லாட்டி 3 எடுத்துக்கோங்க. இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா இது ரெண்டையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க சின்னதாக 3 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இது இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் 4-5 இலை கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டிருக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சீரக சம்பா போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வேக வச்ச மட்டனை ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வேணால் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இது கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் டக்குன்னு வெந்துடுச்சு. உங்களுக்கு கறி ரஃப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 2 விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கறியை தனியாகவும் அந்த தண்ணியையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, நம்ம இதை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப்பு எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதோட ஒரு அன்னாசி பூவும் போட்டிருக்கேன், 2 கல்பாசியும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். பிரியாணிக்கு மட்டும் நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா தான் பிரியாணி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வந்துடணும். அப்போ தான் பிரியாணி பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை அதில் போட்டுருவோம். இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்ட உடனே தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிடும். இப்போ சாஃப்டாகிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினாவை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் கிளறிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம
தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ 2ஐயும் போட்டு நல்லா வதக்குவோம். அந்த பச்சை வாசனை போயிடணும். நம்ம எடுத்து வச்ச தயிரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். புளிக்காத தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச மட்டனை அதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படி கிளறி விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். எனக்கு 1/2 கிலோவுக்கு 3 கப் அளவு அரிசி வந்துச்சு. அதுக்கு நம்ம 6 கப் தண்ணி விடணும். அதில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 3 டம்ளர் தான் வந்துச்சு. மிச்சம் 3 டம்ளருக்கு நான் நார்மல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் காரமும் பார்த்துப்போம். உங்களுக்கு காரம் பத்தாட்டி காரம் போட்டுக்கோங்க. உப்பு பத்தாது கண்டிப்பாக. இந்த அப்போ நீங்கள் உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. மூடியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்ச அரிசியை அதில் போட்டு மெதுவாக கிளறி விட போகிறோம். வீடே நல்ல வாசமாக இருக்குது, செம்ம வாசமாக இருக்குது. மேலால் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் எடுத்து போட்டுருவோம். 1/2 எலுமிச்சம்பழத்தை அது மேலால் புழிஞ்சு விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் நெய்யையும் அதுக்கு மேலே போட்டு விட்ருங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணினாலே சொல்ல தேவையில்ல, செம்ம டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இது இப்படி செய்யக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டு 2 விசில் வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. உங்களுக்கும் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குன்னு. நீங்களும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். அப்புறமா அடிக்கடி நீங்களும் வீட்டில் செய்வீங்க. ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ இதை வெங்காய பச்சடியோடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கூடவே ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Priya and thanks for watching Sweet and Spice.